செல்வா தீபாலாம் எப்படி இருக்காங்க? ஐயோ, அந்த கதை உனக்கு தெரியாதா? நான் ஒரு விஷயத்த சொன்னா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. என்னக்கா? முத்துவும் தீபாவும் லவ்வர்ஸாம். நீயும் செல்வாவும் லவ் பண்ணப்பவே, அதாவது செல்வா உன்னை வந்து பொண்ணு பார்த்த அன்னைக்கே முத்து தீபாவை பார்த்து காதலாகி அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானாமா. உங்க கல்யாண பேச்சு வளர வளர அவங்க காதலும் வளர்ந்து ஆழமாயிடுச்சான். உங்க கல்யாணம் பிரச்சனையில இருந்ததால அவங்க காதல சொல்லாம உங்க கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் சொல்லலான்னு தள்ளி போட்டிருந்திருக்காங்க. ஆனா நீ தீபாவை கல்யாண பொண்ணாக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்ட. அந்த சிச்சுவேஷன்ல தீபாவும் தன் காதல சொல்ல முடியாம குடும்பத்துக்காக தன்னோட காதலியே தியாகம் பண்ணிட்டா. ஐயோ கடவுளே, நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேனா? எனக்கு தெரியாதுக்கா. தீபா லவ் பண்ணது எனக்கு சத்தியமா தெரியாதுக்கா. யாருக்குமே தெரியாது சந்தியா, எல்லாம் விதி. அந்த தீபாவாவது சொல்லி இருந்திருக்கணும். அவளும் பேசாம இருந்துட்டா. அவ என்ன பண்ணுவா? பாவம்ல. ஐயோ, எவ்வளோ நல்ல பொண்ணு. குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கு காதலியே தியாகம் பண்ணிருக்காளே. அவ முத்து மேல வச்சிருக்கிற காதலை மறக்க முடியாதனாலதான் செல்வா கூட வாழ மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப புரியுதா? எல்லாருக்கும் நான் இப்படி ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கிட்டேன்னு. இதுக்கே நீ அழ ஆரம்பிச்சிட்டா எப்படி? பிரச்சனையே இனிமேதான் இருக்கு. அந்த முத்து ஊர்ல இருந்து வந்து தீபாவை தான் காதலிச்சேங்கிற உண்மையை போட்டு உடைச்சிட்டான். தீபா ரகசியமா மறைச்சு வச்சு கஷ்டப்பட்டு காப்பாத்தின உண்மைய ஒரே நிமிஷத்துல போட்டு உடைச்சிட்டான். உங்க வீட்ல அவங்க வீட்ல எல்லாருக்கும் இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, இப்ப முத்து தீபாவை இழுத்துட்டு போய் உங்க வீட்ல விட்டுட்டான். செல்வா கட்டின தாலி எப்ப நீ கழட்டு, நான் தாலி கட்டணும்னு சொல்லியிருக்கான். அடப்பாவி, முத்துவா அப்படி சொன்னது? முத்துவாவது பரவாயில்ல, அந்த செல்வா முத்து சொல்றதுதான் கரெக்ட், தீபா கழுத்துல இருக்க தாலிய கழட்டுன்னு சொல்றான். என்னம்மா இது? இவ்வளவு சீரியஸான பிரச்சனையா? ரெண்டு குடும்பமும் நடு தெருவுல நின்னு தவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன முடிவு பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. இதுல இவ வேற காணாம போயிட்டா. என்ன நடக்குமோன்னு இனி கடவுளுக்கு தான் தெரியும். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலக்கா. அந்த முத்து ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணா? செல்வா தீபாவோட வாழ்க்கை அவனுக்கு முக்கியம் இல்லையா? தீபாவோட கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அவன் இதெல்லாம் வெளியில சொல்லலாமா? சந்தியா, எல்லாரும் உன்ன மாதிரி யோசிப்பாங்களா? முத்து சுயநலமா யோசிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. செல்வா உன்னை சின்சியரா லவ் பண்ண மாதிரி முத்து தீபாவை சின்சியரா லவ் பண்ணிருக்கான். முத்து தான் சொல்றானாமே, இந்த கல்யாணத்துல செல்வாவுக்கும் சந்தோஷம் இல்ல, தீபாவுக்கும் சந்தோஷம் இல்ல, அப்புறம் ஏன் அவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாதுன்னு கேக்குறானாமே. அது நியாயம் தானே. அவன் சைட்ல இருந்து நினைச்சு பாரு, அவன் பக்கம் இருக்க நியாயம் புரியும். இனிமே என்னக்கா நடக்கும்? நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா. உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். நான் வீட்டுக்கு வந்தா இப்ப இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாயிடுமே. செல்வா கண்டிப்பா தீபாவை விவாகரத்து பண்ணிடுவாரு. தீபா அப்புறம் என்ன முடிவெடுப்பானே தெரியாது. எங்க அப்பா அம்மா மான மரியாதைக்கு கட்டுப்பட்டவங்க. ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கை இப்படி போன பிறகு அவங்க ஏதாவது விபரீதமா பண்ணிப்பாங்க. ஏய், இப்படியே யோசிச்சு யோசிச்சு பேசிட்டு இருந்தா பிரச்சனை மேல பிரச்சனை தான் வளரும். நீ தைரியமா இரு. உங்க அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணும் சாக மாட்டாங்க. தீபா, நீ செல்வாவை கல்யாணம் பண்ணிக்கோ, தீபா முத்துவ கல்யாணம் பண்ணிக்குவா. எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடும். முதல்ல நீ கிளம்புடி. முடியாதுக்கா. அவ்வளவு சுலபமா ஒரு கல்யாணத்தை கேன்சல் பண்ண முடியுமா? அப்புறம் அந்த உறவுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? தாலிக்கு என்ன மரியாதை இருக்கு? அந்த சம்பிரதாயத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? சரி, இப்ப நீ வரியா இல்லையா? நான் வரலக்கா. செல்வா தீபா மனசொத்து வாழணும். அதுக்கப்புறமா தான் நான் வருவேன். அது வரைக்கும் நான் இங்க இருக்கேன்னு தயவு செஞ்சு நீங்களும் சொல்லிடாதீங்க. ஏய், நான் ஒரு ஓட்டவாய்டி. எந்த ரகசியமும் என்கிட்ட தங்காது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. என் குடும்ப மானத்தை காப்பாத்துங்க ப்ளீஸ். உங்க காலை விழுந்து என்ன பண்ற நீ? எழுந்திரு சந்தியா, எழுந்திரு முதல்ல. என்ன இதெல்லாம்? ப்ராமிஸ் பண்ணுங்கக்கா. என்னடி நீ? நான் சொல்லல, போதுமா? உட்கார் முதல்ல, உட்கார். ஏன்டி இப்படி பண்ற? உன்னா கால்ல விழுந்துறீங்க. சங்கடமா இருக்குடி. அபி,
சந்தியா இங்க இருக்கிறத யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நான் ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் சந்தியாவை இங்க தங்க வச்சிருக்கேன். மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுமா. ஆனா நான் எடுத்திருக்கிற ஒரு முடிவுனால சந்தியாவோட வாழ்க்கை அமோகமா இருக்கும். பாவம், ரொம்ப நல்லவ. இவ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் கடவுள் பலன் கொடுக்கற நேரம் வரப்போதுமா. அதனால இவ என்கிட்ட தாம்மா இருக்கணும். சரிம்மா, நீங்க காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டீங்க. நான் சந்தியாவை பத்தி யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேன். தேங்க்ஸ்க்கா. சமத்தா இருக்கணும் என்ன? இந்த இன்னொரு வாய் சாப்பிட்ற. வெரி குட். இதையும் சாப்பிட்ற. சார், இதுல ஒரு சைன் வேணும் சார். தேங்க்யூ. வெரி குட். இப்பெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம வருது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் சார். வெரி குட். எதுக்கு சார் பாப்பாக்கு எப்ப பார்த்தாலும் பிஸ்கெட்டே கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வர வர அவ சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. நாளையில இருந்து அவளை நான் கூட்டிட்டு வர போறது இல்ல. என்னது? அவ வரலனா நீ வர வேணாம் சார். அப்புறம் என்னம்மா? எந்த முதலாளியும் குழந்தைய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன்? குழந்தையோட தான் ஆபீஸ்க்கு வரணும்னு நான் சொன்னேன். குழந்தைய நான் தான் பாத்துப்பேன். நீ போய் உன் வேலையை பாரு. இந்தரா. சரி சார். குட் கேர்ள். லீலா. சார். சாரி, கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். கொடைக்கானல் போறத பத்தி உன் புருஷன்கிட்ட பேசிட்டியா இல்லையா? இல்ல சார். ஏன், உன் புருஷன் உன்னை சந்தேகப்படுறானா? அப்படியெல்லாம் சந்தேகப்படல சார். ஆனா உங்களை காரணமா வச்சு தினமும் என்கிட்ட சண்டை போடுறாரு. அவருக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்தில் அப்படித்தாம்மா இருக்கும். கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். அதை பத்தி இல்ல நீ கவலைப்படாத. நாம கொடைக்கானல் போறது ரொம்ப முக்கியம். நீ உடனே போய் உன் புருஷன்கிட்ட இதை பத்தி பேசு. சரி சார். என்ன நீ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம பதில் சொல்ற? பகவத்கீதையில ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. சண்டேன்னு வந்தா சில தர்ம நியாயங்களை பார்க்க கூடாதுன்னு. அதே மாதிரிதான் வியாபாரத்திலயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, சில தர்ம நியாயங்களுக்கு அப்பாற்பட்டு தான் நாம சில காரியங்களை செய்யணும். சரி சார். சார், ஃபோன். போமா. தேங்க்யூ சார். போ. ஹலோ அக்கா. லீலா, நீ இப்ப எங்க இருக்க? நான் ஆபீஸ்ல இருக்கேன்க்கா. குழந்தை எங்க இருக்கா? அவ சுந்தரமூர்த்தி சாரோட பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி, சாயங்காலம் நீ கொஞ்சம் வீட்டுக்கு வா. இளவரசி உன்கிட்ட பேசணும்னு சொன்னா. சரிக்கா. என்னங்க என்னங்க மாத்திரை போட்டுக்கங்க. உடம்பு இப்போ பரவாயில்லையா? உடம்பு சரியாக இருந்து என்ன செய்கிறது பார்வதி? மன உளைச்சல் தான் பாதி பிரச்சனைக்கு காரணம். நம்ம கையில் எதுவும் இல்லைங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது பார்வதி. இந்த முத்து பைய தீபாவை அப்போ இருந்தே லவ் பண்ணிட்டு வந்திருக்கான். உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? செல்வாவுக்கு நிச்சயம் நடந்தப்போ அந்த ஆல்பத்தில் சந்தியா ஃபோட்டோவை விட தீபாவோட ஃபோட்டோ தான் அதிகமாக இருந்துச்சு. நாம் கூட அந்த ஃபோட்டோகிராஃபரை திட்டினோம். ஆனால் அது முத்து செஞ்ச காரியம்னு இப்போ தான் புரியுது. அப்படியா? இப்படி நிறைய விஷயங்கள். முத்து அடிக்கடி சந்தியா வீட்டுக்கு போனது, செல்வா கல்யாணம் தடைப்பட்டப்ப செல்வா கல்யாணத்தை எப்போ பண்ண போறீங்கன்னு என்கிட்ட சண்டை போட்டான்ல, எல்லாத்துக்குமே அவன் தீபாவை லவ் பண்ணது தான் காரணமாக இருந்திருக்கு. சொல்லி தொலைச்சிருக்கலாமேங்க. நாம் என்ன வேணாம் நான் சொல்லியிருக்க போகிறோம்? செல்வா கல்யாணம் முடியட்டும்னு அவன் சொல்லாமல் இருந்திருக்கலாம். சரி, அது கூட போட்டும் விடு. இந்த தீபா ஒரே ஒரு வார்த்தை நான் உங்கள் 2வது பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு சொல்லி தொலைச்சிருந்தா நாம் செல்வா கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம்ல. ஒரு அவமானத்தோடையாவது போயிருக்கும். இப்போ முத்து பண்ணுற காரியத்தால் பல அசிங்கங்கள் ஏற்படுதுறி.
வெளியே தலை காட்ட முடியாது போல இருக்கு. சரி, இப்படியே உட்காந்துட்டு புலம்பாதீங்க. அப்படியே கொஞ்சம் எழுந்திருச்சு வந்து ஹாலில் உட்காருங்க. வாங்க, எழுந்திருங்க. இரு கண்ணாடி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. உட்காருங்க. அப்பா பாருடி. வாமா, வா. வாமா வா. என்ன அங்கிள், உடம்பு சரியில்லையா? ஆட அதை ஏமா கேட்குற? இந்த முத்து ஆபரேஷன் பண்ண உடம்புன்னு கூட பார்க்காம அவரை பிடிச்சி தள்ளி விட்டு அலக்கழிச்சு ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாமா. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டியா? ஆமா ஆண்டி. முத்து தீபாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவகிட்ட செல்வா கட்டின தாலியை நீ கழட்டு, நான் மறுதாலி கட்டுறேன்னு அவன் பிடிவாதம் பிடிச்சிருக்கான். தீபா ஒரேடியா அவனை திட்டி அவங்க வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிருக்கா. சுதர்ஷன அங்கிள் முத்துவ கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளியிருக்காரு. அடுத்ததா முத்து என்ன பண்ண போறானே தெரியல. பார்வதி, நாம நினைச்ச அளவுக்கு நம்ம மருமக மோசம் இல்ல. ஓரளவுக்கு நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற பொண்ணாதான் அமைஞ்சிருக்கா. ஆமாங்க, கோவக்காரின்னு நினைச்சேன். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குன்னு புரிய வச்சுட்டா. ஆமா ஆண்டி, செல்வாவை கூட நான் மீட் பண்ணி பேசினேன். அவரு தீபா மேல ஒரு பிடிப்பில்லாமலே பேசுறாரு. நீங்க தான் செல்வாக்கு எடுத்து சொல்லணும். அவன் எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறாமா. இந்த முத்து வராம இருந்திருந்த தீபாவும் செல்வாவும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்கம்மா. ஆமா ஆண்டி, அவங்க கோவம் எல்லாம் குறைஞ்சிட்டே வந்தது. இந்த முத்து வந்துதான் காரியத்தையே கெடுத்துட்டான். முத்துவோட லவ் மேட்ரு தெரிஞ்சதும் ஒரு விதத்துல நல்லதுதான் ஆண்டி. தீபா ஒரேடியா முத்து பக்கம் சாயல. அந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிக்கணும். அவ தாலிக்கு மரியாதை கொடுத்து இன்னும் செல்வ பக்கம் தான் ஸ்ட்ராங்கா நிக்கிறா. ஆமாம்மா, புரியுது. ஆனா நீங்க இப்ப தப்பு பண்றீங்க. நாங்களா? சுதர்ஷனம் அங்கிள் உங்க மேல ரொம்ப வருத்தப்பட்டாரு. இங்க எது நடந்தாலும் நீங்க யாருமே சொல்றது இல்லையாமே. முத்து தீபா கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிருக்கான். சம்பந்தி ஒரு வார்த்தை கூட போன் பண்ணி சொல்லல அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அவரோட வருத்தம் ரொம்பவே நியாயமானது அங்கிள். நல்ல விஷயமா இருந்தா ஊரை கூட்டி சொல்லலாமா? என் பையன் உங்க பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான்னு எப்படிமா என் வாயால் நானே சொல்லுவேன்? முத்து பண்ண கலாட்டாவில் இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து 4 நாளா பெட் ரெஸ்ட்லயே இருந்தாருமா. இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு, அதனால தாம்மா சொல்லல. நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் மருமக வீட்டை விட்டு போயிட்டான்னு நீங்க போன் பண்ணி சொல்லாதது தப்பு தானே. சும்மா சப்பக்கட்டு கட்டாதீங்க. பார்வதி, அந்த போனை எட. சம்பந்திக்கு உடனே ஃபோன் பண்ணி பேசிடுவோம். அங்கிள், நான் இதை சொல்லதான் இங்க வந்தேன். நீங்க செல்வா கிட்ட பேசுங்க. நீங்க நினைச்சா செல்வாவையும் தீபாவையும் கண்டிப்பா சேர்த்து வச்சிடலாம். அது உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. சரி, நான் வரேன் அங்கிள். சரிம்மா, வரேன் ஆண்டி. ஹலோ சம்பந்தி, வணக்கம். நான் நல்ல சிவம் பேசுகிறேன். மன்னிச்சிருங்க சம்பந்தி, உங்கள் கோபம் எனக்கு புரியுது. தீபாவை முத்து கூட்டு போனதை நான் ஒரு ஃபோன் பண்ணி கூட உங்கள்கிட்ட சொல்லலை. எங்கள் தப்பு தான். முத்து இங்கே பயங்கர கலாட்டா பண்ணி என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான். ஆப்ரேஷன் பண்ண உடம்பாச்சே, மயங்கி கீழே விழுந்துட்டேன். பார்வதிக்கு என்னை பார்த்துக்கவே நேரம் சரியாக போச்சு. சரி விடுங்க. உங்களை அவமானப்படுத்தணும்லாம் நாங்கள் அப்படி செய்யலை சம்பந்தி. நீங்களும் நானும் ஒரே பிரச்சனையில் தான் இருக்கோம். நம்ம பசங்க தான் ரகலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நாம் ஒருத்தர் சண்டை போட்டுக்காம சுமூகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துட்டா பிரச்சனைகள் குறையும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பாதிக்கப்பட போகிறது நம்ம பசங்களோட வாழ்க்கை தானே. முத்துவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. முயற்சி பண்ணுற சம்பந்தி. தீபா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக நடந்துக்கிட்டா. அவள் இங்கே தான் பத்திரமா இருக்கா. மாப்பிள்ளை தான். செல்வாவை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் செல்வாவும் தீபாவும் ஒன்று சேரணும். அது ஒன்று தான் நம்ம எல்லாரோட பிரார்த்தனையும். நல்லதுங்க. ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்கள் மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருந்தேன், இப்போ குறைஞ்சிருக்கு. உடம்ப பார்த்துக்குங்க. சரிங்க சம்பந்தி. பாவம்மா, நல்ல மனுஷன். நாம் தாழ்ந்து போகிறதுல தப்பே இல்லை. ஆமாங்க.
அக்கா, வாமா பெரிய மனுஷி வா. நாங்க ஃபோன் பண்ணி வர சொன்னாதான் வருவீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பாத்து சொந்த அக்கா ரோட்ல நிக்கிறது கூட தெரியாம நீ பாட்டுக்கு அந்த சுந்தரமூர்த்தி சாரோட நெருக்கமா சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருக்க. எப்பக்கா? அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தனே. அப்படியா? ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆமாக்கா, அவர்தான் சுந்தரமூர்த்தி. அவரு ரொம்ப நல்லவர்க்கா. நீ என்ன கூப்பிட்டிருந்தீனா நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பேன்ல. அவ கூப்பிட்டே இருந்தாலும் உன் கால்ல விழுந்திருக்காதே. சரி விடுங்க, ஏதாவது கம்பெனி விஷயமா டீப்பா பேசிட்டு போயிருப்போம். அவர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு, நல்ல சம்பளம் கொடுக்கறாரு. தர்ஷினிய கான்வென்ட்ல சேர்க்கறதுக்காக இங்கிலீஷ் டியூஷன் கூட வச்சு கொடுத்துருக்காருக்கா. தர்ஷினி, அங்கிள் எப்படின்னு சொல்லு. ஸ்வீட் அங்கிள். அவர் தான் இந்த ஸ்வீட் கூட வாங்கி கொடுத்தாராப்பா? ஆமாக்கா. அதான் நான் பார்த்தேன். ஆமா, இத கேட்கவா இந்த நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? நான் வேற இனிமேதான் வீட்டுக்கு போய் சமைக்கணும். லீலா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. கிருஷ்ணா இங்க வந்திருந்தாரு. உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. என்ன கம்ப்ளைண்ட்? அவருக்கு நீ சுந்தரமூர்த்தி கம்பெனில வேலை செய்யறது பிடிக்கல. அதனால வேலையை விட்டுடு. என்ன வேலையை விட சொல்ற யாரா இருந்தாலும் மாசம் மாசம் 20,000 ரூபாவை எண்ணி கீழே வச்சுட்டு அப்புறம் வேலையை விட சொல்லுங்க. அடேங்கப்பா, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடி போவேன்? அப்ப பேசாம இருக்கணும். என் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. பாத்தியா அபி எப்படி பேசுறான்னு? நான் யதார்த்தமா தான் சொன்னேன். நான் என்ன சுந்தரமூர்த்திக்கு முறவாசலா செய்ய போறேன்? நீங்க தான் அவர் வீட்டுக்கு என்ன வேலைக்கு அனுப்புனீங்க. சரிம்மா, எங்க மூலியமா தானே உனக்கு வேலை கிடைச்சது. இப்ப நாங்களே வேலையை விடுன்னு சொல்றோம், விட்டுற வேண்டியதானே? அந்த உரிமை எங்களுக்கு இருக்குல்ல. குழந்தைய பெத்துக்கோன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா குழந்தைய கலைச்சிரு அழிச்சிருன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல. என்னடி சொல்றா இவ? இவ குழந்தைய நம்ம எப்ப கலைக்க சொன்னோம்? உதாரணத்துக்கு சொல்றாளாம், வேலையில சேர்த்து விடுற உரிமை மட்டும்தான் நமக்கு இருக்கு, அந்த வேலையை விட சொல்ற உரிமை நமக்கு இல்லையா. ஏ லீலா, என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எங்களை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கா? நான் ஒன்னும் எதிர்த்து பேசல. அவங்க செருப்பு எங்க கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். என் குடும்பம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களும் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. உங்களுக்கெல்லாம் கடவுள் வானத்தை பொத்துக்கிட்டு ஒரு எம்டி போஸ்ட், இவ்ளோ பெரிய பங்களா, மகாவோட சொத்துன்னு எக்கச்சக்கமா குடுக்கறாரு. ஆனா எங்களை மாதிரி ஏழைங்களை பார்த்தா அந்த சாமிக்கு சாலேஸ்வரம் வந்துருது. சாலேஸ்வரமா? அப்படின்னா என்னடி? லீலா, நானும் உன்னை இந்த வேலையை விட சொல்லல. உன் புருஷனுக்கு நீ அங்க வேலை செய்யறது பிடிக்கல. அந்த சுந்தரமூர்த்தி உனக்கு வெறும் முதலாளியா இருந்தா பரவாயில்ல, உன் குடும்ப விஷயத்துல அளவுக்கு அதிகமா தலையிடுறதா உன் புருஷன் இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. இது கிருஷ்ணா உன்கிட்ட பலமுறை சொன்னாராமே, ஆனா நீ அவரை கண்டுக்கவே இல்லையா? அதுல ஏதாவது உண்மை இருந்தா கவலைப்படலாம். என் புருஷனுக்கு என்னவோ அவரோட நல்ல மனசு பிடிக்காம போயிடுச்சு. எப்ப பாரு என் முதலாளிய சைக்கோ சைக்கோன்னு சொல்லிக்கிட்டே தெரியறாரு. நானும் கேட்கணும் தான் இருந்தேன். நீ இளவரசிய சைக்கோன்னு சொன்னியாமே, என்னடி முழிக்கிற? உன் புருஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. லீலா இளவரசிய சைக்கோன்னு சொன்னான்னு. உங்க அக்காவை பார்த்தா உனக்கு சைக்கோ மாதிரி தெரியுதா? தெரியாம தான் கேக்குறேன், இளவரசி என்ன சைக்கோவா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சுந்தரமூர்த்தி நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யறாரு. நல்லது செய்யறவங்க எல்லாருமே சைக்கோனா? எங்க அக்காவும் சைக்கோதான். ஏன்னா அவ நல்லதுதான் செய்யறா. அந்த அர்த்தத்துல தான் நான் சொன்னேன். இளவரசி பாத்தியா அந்த கிருஷ்ணாவ? லீலா சொன்னதை புரிஞ்சுக்காம நைஸா தோசைய அவ பக்கமே திருப்பி போட்டு போயிட்டாரு. இவ எவ்வளவு நல்ல விதமா லாஜிக்கா சொல்லியிருக்கா. ஏ லீலா, உங்க அக்கா மட்டும்தான் உன் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சிருக்காளா? நான் உனக்கு எதுவுமே நல்லது செய்யலையா? போன தடவை நீ வீட்டு வாடகை கொடுக்க கஷ்டப்பட்ட போது நான் உனக்கு 5000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணலையா? நீ ஜெராக்ஸ் கடை வாங்கணும்னு பணம் கேட்டப்ப என்னோட கூடுவாஞ்சேரி நிலத்தை அடகு வச்சு உனக்கு பணம் தரேன்னு சொன்னேன்ல, நான் மட்டும் உனக்கு நல்லதே செய்யலையா? சரி விடுங்க, நீங்களும் சைக்கோ தான். நானும் சைக்கோவா? அபி, என்னது இது? கொஞ்சம் சும்மா இருக்கியா? சரி லீலா, இந்த பிரச்சனை இங்க கொண்டு வந்தது கிருஷ்ணா. நாங்க எல்லாருமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறோம். ஒரு 3வது மனுஷனால நீங்க பிரிஞ்சீங்கன்னா அதை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. இவ்ளோ பேசுறியே, நான் நேரடியாவே உன்கிட்ட கேக்குறேன், உனக்கு என் மேல சந்தேகமா? இங்க யாரும் உன் மேல சந்தேகப்படல லீலா. உன் புருஷனுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யாதுன்னு தான் சொல்றோம். காரணம் இல்லாம நான் ஒரு காரியத்தை செய்ய முடியாதுக்கா. அவர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கோம். ஜெராக்ஸ் கடையை விலைக்கு வாங்கியிருக்கோம். யார் அடைக்கிறது அந்த 5 லட்சம் ரூபாய் கடனை?
நீ ஏத்துக்கிறியா இல்ல அபி அக்கா ஏத்துக்குவாங்களா? நானும் என் புருஷனும் தான் அடைச்சாகணும். இந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போனா எவனும் 6000 ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்க மாட்டான். எந்த மடையனாவது 20000 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு 6000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போன்னு சொல்லுவானா? இது பாரு லீலா, கிருஷ்ணாவை மடைன்னு சொல்லாது. வாழ்க்கையில எல்லாமே பணம் கிடையாது லீலா. அந்த பணத்தினால அந்த வேலையினால உன் குடும்ப சந்தோஷம் கெடுதுன்னா அந்த பணத்தையும் அந்த வேலையும் நீ தூக்கி போட்டு ஆகணும். நீ செஞ்சிய அந்த காரியத்தை எனக்கு இவ்ளோ அட்வைஸ் பண்றியே, நீ செஞ்சிய அந்த காரியத்தை கேக்குறல்ல, சொல்லு. இந்த பணம், இந்த கம்பெனி எம்டி வேலை, இந்த வீடு இதெல்லாம் உன் திறமையால சம்பாதிச்சதா? இதெல்லாம் மகாவோடது. இது எல்லாத்தையும் விட உன் புருஷன் தான் முக்கியம்னு இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் உன் புருஷன் பின்னாடி ஓடல? இதெல்லாம் உன் திறமைக்காக மகா கொடுத்த பரிசா? இல்ல, உன் புருஷனுக்கு மகா கொடுத்த விலை. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அபி அக்காக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீயே எல்லாத்தையும் விட உன் புருஷன் தான் முக்கியம்னு ஓடல.